இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு மலை மீது ஏறி அமர்ந்து அவர்களுக்கு பல்வேறு காரியங்களை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மலையில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கும் திரளான மக்களுக்கும் கொடுத்த ஆலோசனைகள் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆலோசனைகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் தான் குழம்பி போய் முடிவெடுக்க முடியாமல் தவித்த நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் தெளிவான முடிவெடுக்க தனக்கு உதவி செய்தது என்று தனது சுயசரிதையை எழுதியுள்ள புத்தகத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். கருமையானவர்களே, இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் என இந்த 3 அதிகாரங்களுமே மலைப்பிரசங்கம் என்கிற பெயரிலே அழைக்கப்படுகிற அதிகாரங்கள். இந்த 3 அதிகாரங்களிலும் காணப்படுகிற சரத்துக்கள் ஒரு மனித வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்வதற்கு மேன்மையான ஆலோசனைகளை தருகிற அதிகாரங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை இந்த 3 அதிகாரங்களும் பொதிந்து வைத்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிற முதல் 12 வசனங்கள் பேறு பெற்றவர்கள் யார் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் பேறு பெற்ற நிலையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எழுதப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளுக்கு நம்மை நாமே கீழ்ப்படுத்தும் போது அந்த பேறு பெற்ற நிலைக்கு நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் எப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை இந்த 12 வசனங்களில் நாம் தியானித்து அந்த பேறு பெற்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்வதற்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நாம் கடைபிடித்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை எப்படிப்பட்ட உன்னத நிலைக்கு உயர்த்தும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு நல்ல முன்னுதாரணமாக காணப்படுகிறது. இதை மனதில் கொண்டவர்களாய் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து பேறு பெற்ற நிலையை அடைவதற்கு முழு முயற்சி செய்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.